Hi sisters and brothers, welcome to TNPSC TET Guru Krupa channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டண்ட் ரேங்கிங்ஸ் அண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா, ஜனவரிலேருந்து மே வரைக்கும் பார்ப்போம் இம்பார்ட்டண்ட்டான ரேங்கிங்ஸு. இது வந்து நம்மளுக்கு குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. டிஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 2024 பார்ப்போம். ஹைதராபாத் பெங்களூரு ஏர்போர்ட்ஸ் ஸ்கோர் ஹை இன் குளோபல் ஆன் டைம் ரேங்கிங். சரிங்களா, இது டாப்பில் இருக்குது. ஹைதராபாத் பெங்களூர் ஏர்போர்ட்ஸு 2023 சென்னை டாப்ட் ஆஸ் த பெஸ்ட் இந்தியன் சிட்டி ஃபார் உமன் இன் இன்க்ளூசிவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஒர்க்கிங் உமன். உமனுக்கு ஏற்ற ஒரு சிட்டியாக எது டாப்பில் இருக்குன்னா சென்னை தான் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ல்டு பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் ஃபார் 2024 வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 80th ரேங்க்கில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸ், நெக்ஸ்ட்டு ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின். இது வந்து ஆர்டர் வரும் அப்படி சரிங்களா. அப்போது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் ஃபார் 2024 இந்தியாவோட ரேங்க் வந்து 80th ரேங்க். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட் 2023 இண்டோர் அண்ட் சூரத் ஷேர் கிளீனஸ்ட் சிட்டி டைட்டில். இதுதான் டாப்பில் இருக்குது. இதில் ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸில் இண்டோரு சூரத்து தான் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத் வந்து 9th கிளீனஸ்ட் பிளேஸில் இருக்குது. சவுத் இந்தியாவில் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் வந்து டாப்பில் இருக்குது. எதுனா சித்திபேட். சவுத் இந்தியாவில் இருக்கிற பிளேஸ் வந்து சித்திபேட். நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் ரேங்க்டு செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ஐடி பிராண்டிங் குளோபல் லிஸ்ட் ஆஃப்டர் அசென்ச்சர். ஐடி பிராண்ட்லேயே டாப்பில் இருக்கிறது வந்து டிசிஎஸ். சரிங்களா, ரேங்க்டு செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ஐடி பிராண்டிங் குளோபல் லிஸ்ட் ஆஃப்டர் அசென்ச்சர். அசென்ச்சர் ஃபஸ்ட்டில் இருக்குது, டிசிஎஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், குளோபல் ஃபயர் பவர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் ரேங்கிங்ஸ் ஃபார் 2024 டாப் 4 வந்து இது ஜனவரி மந்த் இல்லையா. யூஎஸ்ஏ வந்து டாப்பில் இருக்குது மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தில். நெக்ஸ்ட் வந்து ரஷ்யா செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் சைனா, ஃபோர்த் பிளேஸ் இந்தியா. இது ஆர்டரை பார்த்துக்கோங்க, க்ரானாலஜிக்குள்ளே கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து இதில் இன்டர்நேஷனல் கரப்ஷன் பர்செப்ஷனில் இந்தியாவோட ரேங்க் வந்து 93. சரிங்களா, டென்மார்க் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, இந்தியா வந்து 93 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிதி ஆயோக் ரிப்போர்ட்ஸ் ரிவீல்ஸ் a substantial 24.82 crore Indians escaping multidimensional poverty index from 2013 to 14 to 2022 to 23. உத்தரப்பிரதேஷ் லீட்ஸ் த ஸ்டேட்ஸ் இன் பாவர்ட்டி ரிடக்ஷன். சரிங்களா, உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பாவர்ட்டி வந்து கம்மி பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குதாம்மா. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இன் இந்தியா விட்னஸ்ட் a significant boost as குஜராத், கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு emerged as the best performing ஸ்டேட் ஸ்டேட்டஸ் இன் த ஸ்டார்ட் அப் ரேங்கிங் ஃபார் 2022. இதில் தமிழ்நாடு கூட டாப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுதான் இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து பிப்ரவரி மந்தில் வந்து முகேஷ் அம்பானி டாப்ஸ் பிராண்ட் கார்டியன்ஷிப் இண்டெக்ஸ் 2024 அமாங் இந்தியன்ஸ். சரிங்களா, இந்தியன்ஸில் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து முகேஷ் அம்பானி. இதில் டாப்ஸ் பிராண்ட் கார்டியன்ஷிப் இண்டெக்ஸில். நெக்ஸ்ட் வந்து த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி IEA forecast India to become the primary driver of the global oil demand growth by 2030. இந்த இயரெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த இயர்க்குள்ளே வந்து நம்ம குளோபல் ஆயில் டிமாண்டில் வந்து இதெல்லாம் இருக்கோன்னா 2030க்கு அந்த நிலைமைக்கு போயிடுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா டாப்ஸ் as the most valuable unlisted firm in India. இது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து இந்தியா தேர்ட் ரேங்க் இன் US Green Building Councils USGBC list on Green Building Certification for 2023. இந்தியா வந்து தேர்ட் ரேங்கில் இருக்குது Green Building Councilஸில். நெக்ஸ்ட் வந்து இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் எக்கானமி ஆஃப்டர் USA சைனா. டிஜிட்டல் எக்கானமியில் ஃபஸ்ட்டு வந்து USA, செகண்ட் வந்து சைனா, தேர்ட் வந்து இந்தியா. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கர்நாடகா எமர்ஜ்ட் ஆஸ் த ஃப்ரண்ட் ரன்னர் இன் இந்தியாஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல் EV இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அது நமக்கு தெரியும் இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கல் அது இதனாலே கர்நாடகா வந்துடும், எலக்ட்ரானிக் சிட்டி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் வந்து 2024 படி ஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், இந்தியா வந்து 85th பிளேஸு ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், சைபர் கிரைம் ரிப்போர்ட் இந்தியா வந்து 80th வேர்ல்டு வைடு.
சைபர் கிரைமில் வந்து இந்தியா 80வது பிளேஸில் இருக்குது வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் 2024 வந்து இந்தியாவோடது வந்து 42வது ரேங்க்கு. யூஎஸ் வந்து டாப்பில் இருக்குது, ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. நிறையா வந்து அவங்க பேட்டன்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து டாப்பில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் மந்தில் இம்பார்ட்டண்ட்டானது ரேங்க்ஸ் பார்ப்போம். இதில் பாருங்கள், யூஎன்டிபி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் இந்தியா வந்து 108 அமாங் 169 கண்ட்ரிஸ். சரிங்களா, 108 இதில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில். நெக்ஸ்ட் வந்து சிப்ரி, த ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அக்கார்டிங் டு த சிப்ரி இந்தியா வாஸ் ஓல்டு டாப் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் ஃபார் பீரியட் 2019-2023 வந்து இந்தியா வந்து டாப்பாக இருக்குமா ஆர்ம்ஸ் இம்போர்ட்டரில். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 134th ரேங்க் அமாங் 193 கண்ட்ரீஸில். சுவிட்சர்லாண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ். இது வந்து குரூப் 4 கேட்டிருந்தாங்க இல்லையா, ஆர்டராக எழுதுங்க அப்படின்ட்டு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இது ஃபஸ்ட்டில் இருக்குது, இது செகண்டில் இருக்குது, இது தேர்டில் இருக்குதுன்ட்டு அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பின்லாண்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா வந்து 126. லாஸ்ட்டாக இருக்கிற கண்ட்ரி வந்து ஆப்கானிஸ்தான். சரிங்களா, ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியாவோடது வந்து 126 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து த சிட்டி ஆஃப் பெகுசராய் இன் பீகார் இஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் த வேர்ல்டு அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2023 ரிலீஸ் பை ஐக்வர். சரிங்களா, பொல்யூட்டட் சிட்டியில் வந்து பீகாரில் இருக்கிற பெகுசராய்ன்ற பிளேஸ் தான் வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் இதுவாக இருக்குது. அதுவே கண்ட்ரி வைஸ் பார்த்தோன்னா பங்களாதேஷ் டாப்பு, பாகிஸ்தான் செகண்ட், இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் மந்த் பார்ப்போம். இம்பார்ட்டண்ட் ரேங்க்ஸ் ஏப்ரல் மந்தில் வந்து ஃபோர்ப்ஸ் 38 ஆனுவல் வேர்ல்ட்ஸ் பில்லியனரி லிஸ்ட் 2024. முகேஷ் அம்பானி 9th ரேங்க் இஸ் த ஒன்லி இண்டியன் இன் டாப் 10 பில்லியனரிஸ் இன் த வேர்ல்டு. இவர் தான் வந்து டாப் 10ல் ஒரே ஒரு இந்தியராக இருக்காங்களாமா. அக்கார்டிங் டு த ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் ACI, டெல்லி ஏர்போர்ட் அமாங் டாப் 10 பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் த வேர்ல்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு பிஸியஸ்ட்டு வந்து அட்லாண்டாஸ் ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுதான் வந்து அட்லாண்டாஸோட இதுதான் வந்து பிஸியஸ்ட்டு இதுவாக. செகண்ட் வந்து துபாய் ஏர்போர்ட்டு. சரிங்களா, செகண்ட் வந்து துபாய் ஏர்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸில் இந்தியாவோட 10வது பிளேஸ். ரஷ்யா வந்து சைபர் கிரைமில் டாப்பில் இருக்குதா. இந்த மாதிரி நம்பர் வரதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி செக்யூர் த டாப் பொசிஷன் இன் த வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் பை சப்ஜெக்ட் 2024. வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்லேயே வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தான் டாப் பொசிஷனில் இருக்குதான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் மிலிட்ரி ஸ்பெண்டிங் இன் 2023 ரேங்கிங்கில் வந்து இந்தியா வந்து 4th பிளேஸு. சரிங்களா, அப்போவே பார்த்தோம் இல்லையா. யூஎஸ் வந்து ஃபஸ்ட்டு, அதில் ரஷ்யா வந்து செகண்டில் இருந்துச்சு, சைனா வந்து தேர்டில் இருந்துச்சு. இதுதான் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 or 2 மந்த்லேயே மாறி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா குஜராத் லீடு இந்தியாஸ் க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன். க்ளீன் எனர்ஜி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது இதனாலே கர்நாடகா வந்துடும் குஜராத். நெக்ஸ்ட் குஜராத் இந்தியன் பாஸ்போர்ட் செகண்ட் சீப்பஸ்ட் இன் த வேர்ல்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன்லி டு யூஏஏ வந்து ஆஃபர் விசா ஃப்ரீ ஆக்சஸ் டு 62 கண்ட்ரிஸ். இப்போ யூஏஇ வந்து போகிறாங்கன்னா ஈஸியாகவே போயிடலான்றாங்க, ஈஸி ஆக்சஸ் இருக்கும் அங்கே போகிறதுக்கெல்லாம். நெக்ஸ்ட் வந்து மே மந்தில் என்ன இண்டெக்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் பார்ப்போம். வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவோட ரேங்க் வந்து 159 அமாங் 180 கண்ட்ரிஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து நார்வே, செகண்ட் வந்து டென்மார்க்கு, தேர்ட் வந்து ஸ்வீடன். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்ப்ஸ் ரிலீசஸ் இட்ஸ் ஆனுவல் ரேங்கிங் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு அத்லெட் இந்த வேர்ல்டு யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட பேக்கேஜ் வந்து 2024 படி வந்து $260 million, ஃபாலோட் பை த கோல்கீப்பர் ஜான் ராம் அட் 218 million. சரிங்களா, அத்லெட்லேயே ஃபஸ்ட்டு பிளேஸில் பே வாங்குறது வந்து யார், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நெக்ஸ்ட் பாருங்கள், China overtakes US as India's largest trading partner in financial year 24. சைனா வந்து ஓவர்டேக்ஸ் யூஎஸ் as India's largest trading partner வந்து இப்போ சைனாவாக இருக்குதாமா. நெக்ஸ்ட் வந்து இந்தியா கிளைம்ஸ் டு 39th பொசிஷன் இன் த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ஸ் ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்தியா வந்து 39th பொசிஷனில் இருக்குது. யூஎஸ் வந்து டாப் இன் த லிஸ்ட் இதில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ஸ் ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பாருங்கள், டெல்லி ரேங்க்ஸ் 350 in the Oxford Global City Index report
2024. சரிங்களா? டெல்லி தான் ரேங்க் 350 இந்த ஆக்ஸ்போர்ட் குளோபல் சிட்டிஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2024 டாப்டு பை நியூயார்க். சரிங்களா? இதுதான் மே மந்தோடது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.